Hi guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி text in photo எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. எனி ரேஷியோவில் நீங்கள் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். நான் 3:2 ரேஷியோவில் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு லோமோன்ற ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். அண்ட் அமௌண்ட்டை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் விக்னெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளுக்கு கிராடியன்ட் பேக்ரவுண்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. தென் டெக்ஸ்ட்டுக்கு போங்க அண்ட் ஓன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம இப்போ பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணுறோம் கலரில் போய்ட்டு. அண்ட் தென் இப்போ ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பிக்சார்ட் ஆப்லேயே நிறைய டிஃபால்ட்டான ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் க்ளோரியா அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு லாஸ்ட்டாக இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ராப் அவுட் இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி க்ராப் அவுட் பண்ணோன்னு நான் ஐபாரில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சூட் ஆகிற மாதிரி வைங்க. அங்கே உக்காஞ்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ணோம், அதை மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சிட்டிங்கில் இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தென் டூல்ஸில் போய்ட்டு அந்த இமேஜை மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ரியல் ஆக்கிறதுக்காக நம்ம இன்னும் ஃபில்டர்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஹெச்டிஆர் எஃபெக்ட் கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஃபேட் பண்ணுறீங்க. நம்மளுக்கு லைட்டாக ஹெச்டிஆர் எஃபெக்ட் இருந்தாலே போதும். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக மேலே வந்து தேர்டில் இருக்கும், அந்த ஐக்கான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபோக்கல் ஜூம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் பிக்சர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் என்னென்ன எஃபெக்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம SK எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் சேனலில் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வந்து கனெக்டடாக இருங்க. நீங்கள் டெய்லி வந்து நீங்களும் மொபைல் எப்படி எடிட் பண்ணலான்னு, க்ரியேட்டிவாக எடிட் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் நீங்கள் எதாவது சஜஷன் கொடுங்க, இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எடிட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணோன்ட்டு. நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு எந்தெந்த பிளேஸில் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த இடத்துலலாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எரேஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு இந்த எடிட். நீங்கள் ஜஸ்ட் இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி, என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட சின்ன சாம்பிள் மட்டும்தான். And thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.